தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுத்து பிரபல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்கவங்க தான் நடிகை நயன்தாரா. நயன்தாரா எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்காக தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமையினால ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க நடிகை நயன்தாரா. குறிப்பா ஹீரோக்களுக்கு இணையான கதாபாத்திரங்களை நடிச்சு வந்துட்டு இருக்காங்க நயன்தாரா. கதாபாத்திரம் மட்டும் இல்லாம சம்பளமும் ஹீரோக்களுக்கு இணையா வாங்கணும் அப்படின்றதுதான் நயன்தாராவோட ஆசையாம். குறிப்பா நயன்தாரா இப்போ ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் சம்பளமா வாங்குறதா கூறப்படுது. இதுவே ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கணும் அப்படின்றதுதான் நயன்தாராவோட நீண்டகால ஆசையாம். தமிழ் சினிமாவோட இரு துருவங்களா இருக்கும் தல அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சாரு ஒரு படத்துக்கு 35 இருந்து 40 கோடி ரூபாய் தான் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நயன்தாரா இவங்களை விட ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கணும் அப்படின்னும் ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நயன்தாரா ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா அது நடக்குமா அப்படின்றது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ நயன்தாரா மறுபடியும் 10 வருடங்கள் கழிச்சு விஜய் சாருக்கு ஜோடியா தளபதி 63வது படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக நயன்தாரா மொத்தமா கால் ஷீட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துல நயன்தாராவுக்கு ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இந்த படத்தினால நயன்தாராவோட மார்க்கெட் இன்னும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கணும் அப்படின்ற நயன்தாராவோட ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.